அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு முக்கியமான மாங்கல்யம் பற்றின விவரம் தாங்க. நிறைய பேர் மோஸ்ட் வாண்டட் மாங்கல்யம்னு இதை சொல்லலாம். நிறைய பேர் வாங்கக்கூடிய மாங்கல்யம். அந்த வகையில் இந்த மாங்கல்யம் வந்து தென்னங்கீற்று மாங்கல்யம். ஸோ அதோட பேக் சைடும் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா, தென்னங்கீற்று மாங்கல்யம் அப்படின்னாலே பிள்ளையார் தொப்பையில் தென்னங்கீற்று, மூக்கு தொப்பையில் தென்னங்கீற்று, ஸ்கொயர் தொப்பையில் தென்னங்கீற்று, கொங்கு தாலியில் தென்னங்கீற்று, அது இல்லாமல் தென்னங்கீற்றுல பூன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு மாங்கல்யம், அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இத்தனை வரிசையில் தென்னங்கீற்று மாங்கல்யம் அவைலபிளாக இருக்குதுங்க. ஸோ அந்த வகையில் பேக் சைடும் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இதுதான் காரணம். ஏன்னா தொப்பை, ஸ்கொயர் டைப் தொப்பை, மூக்கு தொப்பை, பிள்ளையார் தொப்பை, கொங்கு தாலி, இது எல்லாத்துலேயுமே பேக் சைடு ஒரு தொப்பை ஃபேஸ் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, இதுதான் ஃப்ரண்ட் சைடு, பேக் சைடு தொப்பை இருக்குதுன்னு நினச்சி இதை செலக்ட் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஸோ அதனால தான் கிளியராக பேக் சைடும் வியூ பண்ணிட்டீங்கன்னா, இது நார்மலாக வளையம் போட்டது, இதுக்கு பின் சைடு எதுவும் கிடையாது அப்படிங்கிறத ஐடென்டி பண்ணிட்டீங்கன்னா, இது நார்மல் தென்னங்கீத்து மாங்கல்யம் தான் அப்படிங்கிறத ஐடென்டி பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த மாங்கல்யத்தோட பேக் சைடை டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் யாருக்கெல்லாம் தென்னங்கீற்று மாங்கல்யம் இருக்கோ, இந்த மாங்கல்யத்தில் 5 மாடல்கள் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஒன்று தென்னங்கீத்தில் ராமம், இன்னொன்று தென்னங்கீத்தில் 3 லீஃப் வச்ச ஃப்ளவர், இன்னொன்று தென்னங்கீற்றில் பட்டை, இன்னொன்று தென்னங்கீற்றில் ரோஸ் மாதிரியான ஒரு பூ வைத்த மாங்கல்யம், இன்னொன்று தென்னங்கீற்றில் ஒரு பூ, அதுவும் ஒரு 3 லீஃப் கொண்ட, ஒரு 2 லீஃபு ஒரு பூ அப்படி கொண்ட மாதிரியான ஒரு மாங்கல்யம். சரிங்களா? இந்த மாங்கல்யத்தில் உங்களோட மாங்கல்யம் இருக்குது அப்படின்னா, இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்களோடது எந்த மாங்கல்யம் அப்படிங்கிறத மார்க் பண்ணி எனக்கு அனுப்பி அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு ரேட் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னா ஃபோன்பே பண்ணிவிட்டு ஃபோன்பேவோட ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்கள் அட்ரஸும் அனுப்பிச்சிங்கன்னா அன்றைக்கி ஈவினிங்கே நான் கொரியர் போட்டுருவேங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தேவைன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மூலமாக அவங்களும் வாங்கி பயன்பெறுவாங்க. இது போல் நிறைய அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தினம்தோறும் நம்ம சேனலில் லைவ் ப்ரோக்ராம் நடக்குது. அந்த லைவ் ப்ரோக்ராமில் புதிதாக கடைக்கு வரக்கூடிய பொருட்கள் டெலிகாஸ்ட் பண்ணப்படும். அதுவும் ஆஃபர் விலையில் டெலிகாஸ்ட் பண்ணப்படும், ஃப்ரீ ஷிப்பிங்கில் டெலிகாஸ்ட் பண்ணப்படும், ப்ளஸ் வந்து கிஃப்ட்டும் கொடுக்கப்படும். ஏன் அப்படின்னா, லைவ் ப்ரோக்ராம் சம்திங் ஸ்பெஷல். சேனலுக்காக ஒரு லைவ் ப்ரோக்ராம் பண்ணுறோம், அதில் அவங்க வேலையெல்லாம் போட்டு உட்காந்து லைவ் ப்ரோக்ராம் பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு நாம் ஏதாவது பண்ணணும், ஸ்பெஷல் கிஃப்டாக அது நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஸ்பாட் லாகின், அதாவது லைவ் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கும் போதே புக் பண்ணுறதுக்கு நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்பேன். அது ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் இருக்கும். அந்த மாதிரி நீங்களும் வாங்கி பயன்பெறணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஆல்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டு அதில் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா, நான் லைவ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து லிங்க் வந்து உங்களோட மொபைலில் நிற்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா லைவ் ப்ரோக்ராமுக்குள்ளே டைரெக்டாக வந்துடலாம். சரிங்களா? இந்த லைவ் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறது மூலமாக விலை குறைவாகவும் புது புது பொருட்களையும் ப்ளஸ் கிஃப்டோடையும் வாங்கி பயன்பெறலாம். ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும். மோஸ்ட்லி லைவ் ப்ரோக்ராம் எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் அனுப்பப்படும். சரிங்களா? ஸோ இத்தனை வகையான பெனிஃபிட்ஸும் புது பொருள், ஆஃபர் விலையில், வித் கிஃப்ட்டு அண்டு ஃப்ரீ ஷிப்பிங், இத்தனை விதமான ஆஃபர்ஸோடு உங்களுக்கு லைவ் ப்ரோக்ராமில் பொருள் கொடுக்கப்படும். அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த லைவ் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறது மூலமாக, அதுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஒரு லாபகரமான விஷயமாக கண்டிப்பாக இருக்கும். பொருள் தேவைப்படுறவங்க அந்த லைவை அட்டன் பண்ணி அந்த பொருளை வாங்கினாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அதில் வந்து 50% ப்ராஃபிட்டில் தான் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத மீன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக திங்ஸு லைவ் ப்ரோக்ராமில் கொடுக்கப்படுங்க. இது போல் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறீங்க, நல்ல விஷயமா இருக்கே அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் உங்கள் மூலமாக வாங்கி பயன்பெறுவாங்க. சரிங்களா? இப்போது நம்ம மாங்கல்யத்தை இப்படியே நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். என்ன காரணம்னா, இந்த மாங்கல்யம் மட்டும் காமிச்சோம் அப்படின்னா இது கூட கொஞ்சம் குண்டு எந்த சைஸில் இருக்குது காமிங்க, இது கூட எந்த சைஸில் காசு இருக்குது காமிங்க அப்படின்வாங்க. அது இல்லாமல் மாங்கல்யம் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும்னே நிறைய பேருக்கு தெரியாமல் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அது அப்புறம் அடுத்த விஷயம். சரிங்களா? மாங்கல்யம் வந்து எப்படி இருக்கும், மினிமம் பட்ஜெட்டில் மாங்கல்யம் கோர்த்து மஞ்சள் கயிறில் அணிஞ்சுக்கணும் அப்படின்னா இதான் ஒரு பேசிக் மாடல் அப்படிங்கிறத ஐடென்டி பண்ணுற விதமாகவும் இது இருக்கும். அப்படிங்கிற காரணத்துக்காக நான் வந்து தாலி, குண்டு, காசு, இதோட பிளாக் பாசி வேணுங்கிறவங்க பிளாக் பாசி வச்சுக்கலாம், ரெட் பாசி வேணுங்கிறவங்க ரெட் பாசி வச்சுக்கலாம்,
பிளாக் அண்ட் ரெட் ரெண்டுமே வேணுங்கிறவங்க ரெண்டையும் வச்சுக்கலாம். மஞ்சள் சரடில் நானே கோர்த்து ரெடி பண்ணி அனுப்பிடுவேன் வேணுங்கிறவங்களுக்கு. இல்லைக்கா எனக்கு தனியாக கொடுத்துருங்க அப்படின்னா தாராளமாக பேக்கெட் பண்ணி அனுப்பிடுவோம். கோர்க்காமல் தனித்தனியாக அனுப்பிடுவோம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமா, கோர்த்து வேணுமா வாங்கிக்கலாம். எனக்கு கோர்க்க தெரியாதாக்கா, நீங்களே கோர்த்து அம்மன் பாதத்தில் வச்சு எனக்கு அனுப்பிடுங்கன்னு எல்லாருமே என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் இது வரைக்கும் கோர்க்காமல் அனுப்புனதே கிடையாது, யாரும் கேட்டதும் கிடையாது என்கிட்ட. இன் ஃப்யூச்சர் உங்களுக்கு அந்த வாய்ப்பு வேணும், கோர்க்காமல் வேணும்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நான் அனுப்பி வைக்க ரெடியாக இருக்கிறேன். நீங்கள் கோர்க்காமல் வாங்கிக்கலாம். சரிங்களா? கோர்த்து தான் வேணும்னாலும் தாராளமாக நான் கோர்த்து அனுப்பி வைக்கிறேன். அதில் எனக்கு ஒரு சிரமமும் கிடையாது, சந்தோஷம்தான். ஸோ உங்கள் யாருக்கெல்லாம் இந்த மாங்கல்யம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா மாங்கல்யத்தை ஒரு தடவை வியூ பண்ணிக்கோங்க. தென்னங்கீத்தில் ராமம் இந்த மாங்கல்யம். இது வந்து தென்னங்கீத்தில் பூ 3 லீஃப் இருக்குது. சரிங்களா? இது வந்து தென்னங்கீத்தில் பட்டை, இது வந்து தென்னங்கீத்தில் பூ, இது வந்து தென்னங்கீத்தில் இதுவும் பூ. சரிங்களா? இதில் நிறைய மாங்கல்யம் கிறிஸ்துவர்களும் அணியக்கூடிய மாங்கல்யத்தில் 1 2 இருக்குது. ஸோ இந்துக்களும் அணிகிறாங்க, கிறிஸ்துவர்களும் அணிகிறாங்க அந்த மாங்கல்யத்தில். ஸோ யாருக்கு வேணும்னாலும் இந்த மாங்கல்யத்தை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். கிறிஸ்துவ சகோதரிகள் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜீசஸ் போட்ட காசு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. கிராஸ் போட்ட காசுன்னு சொல்லுவாங்களே, அது நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அந்த காசு போட்டு நம்ம கோர்த்து கொடுத்துருவோம். இந்துக்கள் வாங்குறாங்கன்னா லட்சுமி போட்ட காசு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நான் அதுதான் கோர்த்து வச்சுருக்கேன் எல்லாமே. நான் ஜீசஸ் கிராஸ் போட்ட மாங்கல்யத்தில் மட்டும் நேரடியாக நம்ம வந்து ஜீசஸ் காசு போட்டுடலாம். இது வந்து இந்துக்களும் வாங்குவாங்க, கிறிஸ்துவர்களும் வாங்குவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து காமனாக கோர்க்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால இந்துக்கள் போடக்கூடிய லட்சுமி காசையே கோர்த்தாச்சுங்க. இந்த மாதிரி கிராஸ் போட்ட காசுனா நேரடியாக நம்ம கிராஸ் போட்ட காசையே கோர்த்துடலாம் மாங்கல்யத்துக்கு. ஸோ இந்த மாதிரிங்கிறது 2 பேரும் யூஸ் பண்ணக்கூடிய மாங்கல்யம் அப்படிங்கிறனால லட்சுமி மகம் கால் காசுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுவே கோர்த்து வச்சுருக்கேன். நீங்கள் இப்படியே செட்டாக வாங்கிக்கலாம். 550 ரூபா மட்டும்தாங்க. மஞ்சள் கயிறு, பிளாக் பாசி, ரெட் பீட்ஸ் இது எல்லாமே ஃப்ரீ தான். நீங்கள் இது வேணும்னாலும் வாங்கிக்கலாம், வேண்டானாலும் இது மட்டும் எனக்கு பாக்கெட்டில் போட்டு அனுப்புங்கனாலும் அதே ரேட்டு தான். உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதே மாதிரி நாங்கள் அனுப்பி வச்சுருவோங்க. இது போல் நிறைய நியூ அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த விஷயம் நான் டெலிகாஸ்ட் பண்ண விஷயம் உங்களுக்கு சர்ப்ரைசிங்காகவும் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாகவும் இருக்குது. பார்த்தோன்னே ஐடென்டி பண்ண முடியுது, ரொம்ப தெளிவான ஒரு விஷயமா இருக்குதுன்னு நீங்கள் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ எனக்கு மறக்காமல் வேல்யூபிள் உங்களோட வேர்ட்ஸை கமெண்ட்டில் பதிவிடுங்க. மற்றும் ஒரு சூப்பரான பதிவில் சந்திக்கலாம். நன்றி.